இவங்க வந்துதான் தமிழ் சனியன் விட்டு ஓடி யாவர் இந்த மொழிகளில தமிழ் மொழி போல் இருந்தார். காமராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல நாமும் அது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லி தேமதுர தமிழோசை இசை என்றும் பரவு செய்த வேண்டும். பேர் தமிழன் அது பத்தாதா? அது பத்தாது. யாவர் இந்த புலவரிலே கம்மனை போல் வள்ளுவன் போ இளங்க போல் பூமிதனில் ஆண்கள் பிறந்ததில்லை. அதோட நிறுத்தணும். உண்மை வெறும் புகழ்ச்சி. இங்க புகழ்ந்து தர்றாங்க, அந்த மாதிரி எடுக்கிற கூடாதுன்ட்டு வானம் செய்வாரா அது என்னங்க அப்படி முதல்ல கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி எப்படிங்க முதல்ல வள்ளுவர் தானங்க பாடி இருக்கணும். ஆனா கம்பன் ஒரு தட்டு, கவித்தராசில இளங்கோ ஒரு தட்டு, நடுநாயகமாக இருக்கிற அந்த முள்ளாக வள்ளுவன் யாங்களுமே பிறந்ததில்லை. அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் உச்சம். அதான் உண்மை. பெரும் புகழ்ச்சி இல்லை. டேய் நான் பொய்க்கு புழுகிறடா, பெருமைக்கு பேசுறடா, உண்மையை சொல்லல. தமிழ் காற்று மிராண்டி மொழி, தமிழ் காட்டு மிராண்டி மொழி. ஐயா அப்படின்னா தமிழை பேசியவன் யார்? காட்டு மிராண்டி. யார் காட்டு மிராண்டி? காட்டு மிராண்டி, நான் காட்டு மிராண்டி, காட்டு மிராண்டி. விளங்கிச்சா? காட்டு மிராண்டி மொழி, காட்டு மிராண்டி நீ, நான் காட்டு மிராண்டி வாழ்கிற நான். அவன் எப்படி அந்த நேரத்துல சொல்றான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோ இனிதானது எங்கும் காணோம். காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றது சிங்களம், புக்கதம், சாவதம், தீவு வளவெடுக்கும் சென்றே ஆங்கிலங்கள் மீன்கொடியும் புலிக்கொடியும் மெல்லின்று சாகுற கண்ணுந்தவர் தாய் நாடுகிறான். அவரை யாராங்க காட்டு மிராண்டி? காட்டு மிராண்டி தமிழ் திருநாடு. தமிழ் தமிழ்நாடு நீ பேர் வைக்கிட்டு நீ நல்லா கவனி. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல. இந்தியா விடுதலை அடைய அடைந்தான். மாநிலங்கள் பிரிக்கல, அவன் பிரிச்சான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, அவன் வச்சுட்டான். காலத்தை உருவாக்கிய கவிஞன், கால ஞானி, தீர்க்க தரிசி அவன். அதனால உலகத்தில் ஒருவன், அவன் உலகத்தில் ஒருவன். அவன் முடிவுண்டான். அவர் அது வருகிறாங்க. தமிழ்நாடு சங்கரலிங்கனாக வருவாரு, 79 நாள் போராடுவாரு, இறப்பாரு. அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவாரு, அவரு பேர் வைப்பார். அதெல்லாம் அவனுக்கு அவன் வச்சுட்டான். தமிழ் திருநாடு வந்து பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, தமிழ்கள் இனியடி பாப்பா, நம் ஆண்டோர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். இவர் காட்டு மிராண்டிங்கிறாங்கள, காட்டு மிராண்டிகள் வாழ்கிற நாடுங்கிறாங்களா? ஆண்டோர்கள் தேசமடிப்பா. சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல அதை தொழுதுபடுத்தி நடிப்பாங்க. தமிழை பாடிட்டான், மாநிலங்களை பாடிட்டான். செல்வம் நிறைந்த இந்துஸ்தான் தினம் புகழ்ந்து பாடடி பார்ப்பாங்கிறான். செல்வம் நிறைந்த இந்துஸ்தான். அதான் சிறப்பு. முதல்ல நான் அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். நான் முதலில் தமிழன். மொழியால், இனத்தால், நிலத்தால், நாட்டால், இனத்தால் நான் தமிழன். ஆனால் இந்திய நாட்டின் குடிமகன். விளங்கணும். அதுதான் அவன் சொல்லலாம். வந்தே மாதம் என்போம்.
எங்கள் மாநில தாயை வணங்குதுன்னு. அதனால நேரடி வாரிசுலாம் அவர் கொள்ளு வாரிசு நான் கொள்கை நினைக்கிறேன். பிச்சு உதவிகள் அவங்க கிட்ட இருந்து போக முடியாது. எத்தனை 100 ஆண்டு காணாலும் அவன் சேர்த்து வச்சு எல்லா பேரும் அடிக்கலாம். அர்த்தங்களை நீ ஜெயிக்கிறதுக்கு எத்தனை புறப்படுத்துவதாலும் வாய்ப்பில்லை. ஒண்ணு மண் அவன் என்ன நீங்க நானே என் தாய்மொழி இறந்து விடுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன்கிறான் வான்மொழி கவிஞர் சுகாம்சத்து. எங்க பாட்ட என்ன தவிர சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. அது சொல்ல முடியலட்டாட்டே பதட்டமா சங்கடமா இருக்காங்களா சொல்றோம். சொல்லவும் கூடுதலை சொல்லும் திறமை நமக்கு தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழினை சாகும் இந்த மேற்கு மொழிகள் பூமி சொல்வோம் என்றென்று பேரை உரைத்தாங்களா அந்த வசை எனக்கு செய்திடலாமாட்டே அந்த செய்திகள் யாரும் செங்கடலை எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாரும் கொண்டு சரி மெல்ல தமிழ் நிச்சயம் அவங்க இனிதான எங்கும் காணம் ஆமா பாரதி எங்கேயும் காணாம பாரதி எங்கேயும் இங்கேயும் ஒரு பாவனன் நீ பாரதி மேலதான் எனக்கு என்ன வியப்பு ஒண்ணு இல்ல. பாரதிக்கு எதுவும் தமிழ் படிச்சான் அவன் மேலதான் எனக்கு அவன் மேலதான் அவனுக்கு அறிவு முக்கியவன் அவன் மேலதான் அவன் தான் அவனைத்தான் போற்றணும். நினைச்சு பாருங்க தமிழர்கள் எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள் மனிதநேயவாதிகள் மட்டுமல்ல உயிர்மை நேயர்கள் என்பதுதான். பரம்பரையே உயிர்மை நேயம் கொண்டது இயற்கை வழிபாட்டு மரபில். அதனால என்ன செய்யணும் பிறப்பு ஒக்கும் எல்லாருக்கும் வள்ளுவர் பெருமகன் 11 பல உயிர்கள் ஓம்புகின்றான். புள்ளி எங்கள் சாகுகிறான். நீ தலைவன் மனையில் இருந்த கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி யாமின்றி வேறு நோக்க நோக்க கடியாட்டம். உயிர்மை நேயத்தை போற்றான். நீங்க வியப்ப அக்கினி குஞ்சம் இருந்தேன் அவங்க காட்டிலோ பங்கிடை வைத்தேன் வெந்து தடிந்ததுக்காக தலல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டா தருகிறது வித்தோம் அப்படிங்கிறான். சரி ஏன் அந்த அக்கினி குஞ்சம் கொண்டு போயிட்டு கிளையில வைக்கக்கூடாது அடிமரத்தை வைக்கக்கூடாது? அது சொல்லிக்காம அங்க ஒரு கிளையில வைத்தேன் அங்க ஒரு மரத்தில வைத்தேன் அப்படி சொல்ல வேகிடை வைத்தேன் சொல்லுங்க அங்க ஒரு பொந்திடை வைத்தேங்கிறான். பொந்திய பட்டு ஈர்த்து விட்டு போய் விடலாமான்னு இருக்கிற பழமையான மரத்தில்தான் பொந்து விடும். அங்க கொண்டே வச்சுட்டாங்க நெருப்பை. இந்த மண்ணின் இருக்கிற பழமை வாதங்கள் போச்சுங்கி சாகுதான் புதியத பறக்கத்தில் வாழணும். அதனாலதான் ஒரு உலகத்துல எவனா இருந்தாலும் இறைவன் போய் இறைவன் என்ன பண்ணுவான் எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். உலகத்திலே நல்ல புத்தியை ஏன் உலகத்தில் வாழ்ந்தி ஒருவன் உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி பந்திலே இறக்கி முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி என்னை சுடலிலும் அறிவுடன் ஏன் புதுசா என்று கேட்டவன் வாழ்க்கையிலே உணர்வு உண்டான். அதுக்கப்புறம் போய் இந்த பயிலெல்லாம் எனக்கு கை காலத்துக்கு நல்லா சொஸ்த கொடுங்க, எனக்கு நல்லா பார்த்துட்டேன், எனக்கு நல்லா கொண்டு என் குடும்பத்தின் உள்ள காப்பாற்றணும், எனக்கு பாடுபடணும், எனக்கு உடம்புல தெம்பம் கொடு, இதெல்லாம் வேண்டுமா? இதான் வேண்டுமா? சொல்லடி சிவசக்தி அவசரம் வல்லமைதாராயோ எனக்கு நல்ல வலிமையைத்தான் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே பிறடித்தாக உழைக்க என் உடலில
வாழ்வை குடிகள் கேட்டவன் வாழும். அவனால அவங்க பார்த்து சொல்றாங்க, தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறான் மனிதன். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தாய் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மாணவனாகிறான் என்று. அப்படி தன் சமூகத்திற்காக உழைக்க எனக்கு உடலிலே வாங்கி அதோட விடுறான். நீ எல்லாம் எதுக்குடா பூமிக்கு பாருவாங்க போய் சேர வேண்டியதான் சொல்லுவோம்ல, அப்படி ஒரு நிலைமை எனக்கு தந்துவியா சொல்லடி சிவசக்தி. நீங்கள் சுமையனை வாங்குகிறார் பொருளா எனக்கு சுமையை வாங்க தெரிஞ்சு போயிடுவானா? இந்த மாநில பயனோடு வாழணும், அதுக்கு எனக்கு பயனாக சூடார் மீது முன்னாடி கேட்டுக்கிட்டே வாங்க. இப்ப இறைவன் கேட்கிறான், கேட்டு இதெல்லாம் கொடுக்கல உனக்கு பிரச்சனை இருக்கா சொல்லு. அது பேசுறே, நீ வந்து தம்பி ஒரு 100 ரூபாய் தேவைப்படுது கொடுக்குறியா? ஒன்று இல்லைன்னா சொன்னா வேறாண்ட பாத்துக்கிற மாதிரி. ஏய் இதெல்லாம் இதை தருதல உனக்கு அருந்ததுல உனக்கு பிரச்சனை இருக்கா? தடையும் உள்ளதான் உனக்கு தான் பிரச்சனை இருக்காங்க. கடவுளை மிரட்டியா கொடுக்குறியா? வேற ஏதாவது நீ அவனை பாட்டி வச்சுக்க, நீ எப்படா நம்ம கூட்டத்துல சேர்ந்தாங்க ரோட முடியாம போயிட்டு நீங்க ஒண்ணு இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்து பாடி இருந்தா என்ன? இதே தான் படிக்காது, அது வேற. இப்ப இருந்தது மட்டும் படிச்சுட்டானே ஒன்றும் கிடையாது. அவனை நினைச்சா நம்மள அவனே பாப்பனா நம்ம ஏமாத்திரம் கொடுவே. தமிழை சொல்லும் போது அப்படின்னு வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே பாடி வந்து சொல்கிறேன். பாருங்க, இது வந்து தமிழ் சனியை விட்டு தமிழ் படிச்சா பிச்சைடு கூட லாய்க்கப்படாது. தமிழ் படிச்சா தமிழ்ல என்ன இருக்கு அது பிச்சைடு கூட லாய்க்கப்படாது. பேசினால் கடைசி வரை தமிழ்ல பேசினா பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கிறேன், அது வேற. என்னன்னா நீங்க தமிழ்ல என்ன இருக்கு என்பது எங்காண்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? வானந்த யாரும் வானந்த அனைத்து நடந்த வன்முறைதான் வான விவரத்தானே வான விவரத்தான் அவ்வளவு அளந்துச்சான். வான் அறிந்த அனைத்து அறிந்து வனமொழி வானம் என்னென்ன அறிஞ்சிருக்குமோ அவ்வளவு வழியும் யாரும் என்ன கொடுத்து அவங்க விருத்தராக முடியும். அவன் தமிழ் தமிழ் காதலன் கிடையாது, அவன் தமிழே அவன் தான். வேற்று மொழிகள் ஓங்குகின்றான்டா, எங்க பாருங்கடா அப்படின்னா அதை தமிழ். பாரதி அதனாலதான் நம்ம சொல்றோம் உலகத்தில் ஒருவன். எதை பாடல் அது? இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு, இதை பகுத்தறிவு, இதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அந்த முதல்ல அடங்கி, அது இறை மறுப்பு தான் கடவுள் மறுப்பு. அதுக்கு பேர் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான் அறிவின் சிறப்பிடம். அதுதான் கற்றலி கேட்டல் நடந்துங்கிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு. இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு. ஆடிப்பட்டம் தேடியதை நம்ம முன்னோர் சொன்னாங்கன்னா பகுத்தறிஞ்சுதான். அதுதான் அந்த பகுத்தறிவு. இறை மறுப்புனா நீங்க பள்ளிக்கூடமே போய் படிக்காத ஒருத்தனை மரத்தில் நல்ல கீழே உட்கார வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லினா அவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுவான். அதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் கடவுள் இல்லை கடவுள் என்று சொன்ன அதனால இவன் பகுத்தறிவாதி என்று சொல்றது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். கடவுள் இல்லை என்று மறுப்பது பகுத்தறிவு என்று சொல்றது. இன்னும் பேய் பிசாசு பிள்ளி சொல்லி எவ்வளவு இருக்கு நம்பிக்கை இருக்கிறீங்க. நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும், முற்போக்க விளைச்சோம். 21 முன்னாடி நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலையத்த மனிதரை நினைத்து விட்டான். அஞ்சு சாவா இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே. பஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார்,
துஞ்சுது முகத்தில் என்பார். எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவார். எழுதுகிறார், வஞ்சனை பேய்கள் என்பா. பேய் இருக்கு, பிசாசு இருக்குது, அந்த குளத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருந்து பயப்பட்டு கிடக்கிறான். நாங்கள் அவன் அங்கே இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டென்று ஓதி அடையும் அறிவிலியார் பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறீரோன்றான். அறிவு தாண்டா தெய்வம்ங்கிறான். மாடனை, காடனை, வேடனை ஓதி மயங்கும் மதியினிகால் எதனோடும் நீளோம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோம். சுத்த அறிவே சிவமென்று கூறும் சுருதி கேள்கிறோம். பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோம். பெருமை அழிவீரோம். சுத்த அறிவுதான்டா சிவம்னு கூறுறதை கேட்கிறான். நீங்க இதெல்லாம் அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா, முன்னாடி பேசுறீங்களா? அவன் அப்படின்னா இந்த இடம் பாதிப்புல இருந்துக்கணும். ஏன் இல்ல? ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்லை. அதான் கேட்க ரொம்ப எளிதான வந்தே மாதம் என்போம். எங்கள் மாநிலத்தாயை வளர்ந்ததும் சாதி மதங்களை பாரோம். உயர் ஜென்மம் இத்தேசத்தில் ஈதினராயில் வேதியராயும் ஒன்று அன்று வேறு புலத்தவராயும் ஒன்றேங்கிறான். எல்லாம் கொஞ்சம் அடுத்து அது வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி முயற்சி சொல்லப்பா. அடுத்த வரிய பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாட்சி சொல்லப்பா. நீதி உயர்ந்த மனிதனை அன்பு நிறைய உடையவர்கள் மேலும். இதை விட ஒரு வேதம், ஒரு தத்துவம் கொடுமை இருந்தது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பாவன் என்று நமக்கு கற்பித்ததுதான் பாரதி ஒரு பாப்பா. ஏன் மனித பிறப்பில் உயர்ந்தவன் தான் என்று பார்வாது பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். பாப்பான்னு யாராவது சொல்லியா? என்னடா சமூகம்? ராமானுஜரை, தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரை, சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழில் இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட பெருந்தகையை தமிழ்த்தல் அடிகளார் நம் தாத்தன் மறைமுறை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞர் என்ற சூரியநாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டேன். எவனவன் தீண்ட தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியை ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மகன் தான். ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க. யார் எதிர்க்கிறான்? நான் பார்க்கிறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்த தெய்வத்தின் மகன் அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாங்க. ஒரு ஜீவி வந்து அவர் பிறந்தே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் நோக்கி படித்து வச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை, தமிழின் அறிமொழி உலகெங்கும் பரவ செய்த இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதி மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் வம்படி அது செய்வது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ
ஆனே கடப்பாறை கொண்டு இந்த பாகனத்தை கடப்பாறை வரலாற்றிலே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை போராட்டம் எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தங்கள் பாரதிய பாடல் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன தமிழ்தான் அவனுடைய தமிழ்தான் பிரச்சனை. கடைசியில பாரதிதாசன் வென்று வருவான் திராவிட காலை அதுவரை ஈச்சது. ஒரு காலகட்டத்துல நானும் இப்ப எங்களுக்கு எனக்கு ஒரு அடி போட்டு வந்தவன் ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு திறந்துக்கல. அது மாதிரி அவனுக்கு நடுத்துவம் பகையுது சிறுத்தை பெரு கூட்டம் நானும் தமிழர் என்று பகைதாரனை